திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திரசேகரம். ராமானுஜரும் கபீர்தாசரும் குருநாதரை தேடி அலைந்ததையும் பின் அவர்கள் அடைந்த விதத்தையும் தெரிந்து வைத்திருந்த நான் உரிய ஆன்மீக குருநாதரை வரைத்து கொள்ளாமலேயே லௌகீகமாய் வாழ்ந்து வந்த நாளில் என்னுடைய மனதிற்குள் ஐயம் போக்கும் ஒரு குருநாதனாய் காஞ்சி மகா பெரியவர் படிவம் எடுத்தது என் ஜாதக விசேஷம் என்றுதான் கருதுகின்றேன். ஒவ்வொருவர் மனத்திற்குள்ளேயும் எவ்வளவோ கேள்விகள், எல்லாவற்றுக்குமா தெளிவான விடை கிடைத்து விடுகின்றது. அதிலும் நமது ஆன்மீக நெறி ஆச்சரியமூட்டும் நெறி. ஒன்றான இறைவனுக்கு இங்கே பல தோற்றங்கள், ஒன்றுக்கு 6 மார்க்கங்கள். அன்பே வடிவான நம் இறைவனின் கைகளில் சூலாயுதம், சங்கு, சக்கரம், கதை என்று போர் வீரன் போல் ஆயுதங்கள். இந்த இறையாளர்கள் போக ரிஷிகள், முனிகள், சித்தர்கள் என்று ஒரு கூட்டம். இதுவும் போக வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், அவைகளுக்குள்ளே ஆயிரம் பாத்திரங்கள். அதனால் எனக்குள் பலவிதமான கேள்விகள். இதை நான் யாரிடம் கேட்பேன்? முதலில் பெற்றவர்களிடம்தான் கேட்போம் என்று நானும் கேட்டேன். என் தந்தையார் ஒரு கர்ம யோகி. வயிற்றுப்பாட்டின் நிமித்தம் அலுவலகத்திற்கு போவதும் வீடு திரும்பவும் களைத்து உறங்குவதும் தான் அவருடைய வாழ்க்கை. நடுவில் சில மந்திரங்களை சொல்லி சுவாமி படத்தின் முன் நின்று பூஜைகள் செய்வார். அவ்வளவுதான். நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் தெளிவான ஒரு பதிலை கூற அவருக்கு தெரியவில்லை. இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் என்பதே கூட அவருக்கு புதிதாக இருந்தது. ஏனென்றால் கேள்விகளற்ற ஒரு பயபக்தி உடையவராக மட்டுமே அவர் இருந்தார். தாத்தாவுக்கு கோயிலில் பெருமாளின் முன் மணியாட்டி பூஜை செய்வதுதான் உத்தியோகமே. அவரிடமும் கேட்டேன். இவர் கொஞ்சம் போல பதில் சொன்னார். தாத்தா, இந்த பெருமாள் எங்கே இருக்கார் என்று கேட்டதுக்கு வைகுண்டத்திலே என்றார். அது எங்கே இருக்கு? ஆகாசத்திலே. நீ போயிருக்கியா? போகணும்னு தான் தினமும் இங்கே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ மணி அடித்தாதான் போக முடியுமா? உனக்கு எதுக்கு இப்போ இந்த கேள்வி எல்லாம்? போகட்டும். அவர் எப்படி தைரியமாக 5 தலை பாம்பு மேலே படுத்துக்கிட்டு இருக்கார். இதோ பார், இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. உனக்கே வயசாகும்போது எல்லாம் தானாக புரியும். இப்போ சொன்னால் புரியாது என்று என்னுடைய வாயை கட்டிவிட்டார். நானும் தற்காலிகமாக அடங்கினேன். ஆனால் மனதுக்குள் பதிலுக்கான தவிப்பு தொடர்ந்தபடியே தான் இருந்தது. பெருமாளிடம் மட்டுமா? சிவபெருமானிடமும் தான். மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஏராளமான கேள்விகள். ஒரே தெளிவின்றி எனக்கான கேள்வி விடையுமின்றி பக்தி செலுத்துவது என்பது எனக்கு நெருடலாக இருந்தது. ஒழுங்கா பெருமாளை சேவி, இல்லைன்னா கண்ணை கொத்திடுவார் என்று சற்று மிரட்டலாக ஒரு பதில் எனக்கு சொல்லப்பட்டது. அவர் என்ன ரவுடியா என்றுதான் எனக்கு கேட்க தோன்றியது. போதாக்குறைக்கு பள்ளிக்கூடத்தில் ஜான்சன் என்று ஒரு நண்பர், இயேசுநாதர் தான் உலகிலேயே ஒரே கடவுள் என்றான். அப்துல் கரீம் என்கின்ற இஸ்லாமிய நண்பனோ அல்லாவே தான் எல்லாம் என்றான். அநேகமாக எல்லோருடைய இளமை பருவமும் இந்தியாவில் இப்படித்தான் இருந்திருக்க முடியும். காலம் உருண்டோடியது. ஒருவரிடம் கூட பொட்டில் அடித்த மாதிரியான தெளிவான பதில் இல்லை. பலர் வரையில் பக்தி ஒரு பழக்க வழக்கமாகவே வந்துவிட்டது. நெற்றிக்கு எதற்கு திலகம்? பிராமணுக்கு மட்டும் எதற்கு பூணூல்? பெண்கள் கழுத்தில் மட்டும் ஏன் மாங்கல்யம்? குலதெய்வம் என்று தனியாக ஒன்று எதற்கு? அதற்கு ஏன் நாம் மொட்டை போடுகின்றோம்? இந்த காதையும் மூக்கையும் குத்தி கொள்ளாவிட்டால் என்னாகிவிடும்? இப்படியெல்லாம் பொதுவான கேள்விகளுக்கு கூட பலருக்கு விடை தெரியவில்லை. ஆனால் இது மாதிரியான கேள்விகளுக்கு மட்டுமல்ல, எனக்குள் எழும்பியிராத கேள்விகளுக்கு கூட ஒருவரிடமிருந்து விடை கிடக்கத் தொடங்கியது. அதுதான் காரணம். அதற்கு காரணமானது கல்கி வார இதழ் என்றுதான் கூற வேண்டும். ஆம், அதில்தான் எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து மகா பெரியவரின் தெய்வத்தின் குரல் பிரசுரமாகி வருகின்றது. அவர் பேசியதிலிருந்து அரைப்பக்கம், கால் பக்கம் என்று ஒரு ஓரமாக பிரசுரித்து வந்த விஷயம் என் கண்ணில் பட்டது. அப்பா தவறாமல் கல்கிக்கு சந்தா கட்டிவிடுவார். கடைகளுக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பாகவே வீட்டிற்கு தபாலில் வந்துவிடும். அப்பா சொல்லாத பதிலை பெரியவர் மூலம் கல்கி சொல்லியது. நானும் கல்கி வந்தவுடன் முதலில் அதை வாசிக்கலானேன். 1 வாரமா 2 வாரமா பல வருடங்கள், அதாவது 1970
1994 வரை தெய்வத்தின் குரலால் நான் மெல்ல மெல்ல தெளிந்தேன். ஆச்சாரமான வைணவ குடும்பத்தில் பிறந்துவிட்ட போதிலும் அந்த மகானிடமே மனது போய் நின்றது. அவரது லாங்குவேஜ் எனப்படும் பாஷை மிக மிக பிடித்து போனதும் ஒரு காரணம். அவர் எதை பேசி முடித்தாலும் முடிவில் நாராயணா நாராயணா என்றே முடிப்பதால் அவரை வைணவத்துக்கு அந்நியமாகவோ எதிராகவோ கருத முடியவில்லை. இத்தனை தூரம் மனதில் நிரம்பிவிட்டவரை நேரில் தரிசிக்கும் வாய்ப்பு நான் ஒரு முறை கூட வாய்க்கவில்லை. தரிசிக்கும் எண்ணமும் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை. லௌகீகமான வாழ்க்கை போக்கும் இதற்கு ஒரு காரணம். காலம் இப்படியே போய்விடுமா என்ன? 1993ஆம் ஆண்டு மார்கழி மாதம் என்பதாக ஞாபகம். குளிர வேண்டிய அந்த மாதத்தில் பெரும் புயலும் மழையும் ஏற்பட்டு ஊரே மழைக்காடாக இருந்த வேளையில் எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த காய்ச்சலை மீறிக்கொண்டு காஞ்சிபுரத்திற்கு சென்று மகா பெரியவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. ஏன், எதனால், அப்படியெல்லாம் தெரியாத நேரம் அது. என் அம்மா மற்றும் மனைவியிடம் கூறவும் அவர்களும் என்னை வெறித்தனர். இந்த உடம்போட காஞ்சிபுரத்துக்கா என்று கேட்டு முறைத்தனர். உங்களுக்கு என்னாச்சு? இப்போ போய் பெரியவரை பார்க்கணும்னா என்ன அர்த்தம் என்று கேட்டாள் மனைவி. என்னமோ தெரியல, தரிசிக்கணும்னு தோன்றது என்றேன். உடம்பு குணமாகட்டும், அடுத்த மாதம் போகலாம் என்றாள் மனைவி. ஆனால் நான் அதை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. நீங்கள் யாருமே வர வேண்டாம், நான் போகிறேன் என்று வைராகமாய் புறப்பட நான் முயல ஆரம்பித்ததும் வேறு வழி இல்லாமல் என் அம்மா, மனைவி, மகள் என்று நாங்கள் 4 பேர் புறப்பட தயாரானோம். எனக்கு ராஜப்பா என்று ஒரு நண்பர். தற்செயலாக அவர் என்னை பார்க்க வந்தார். நானும் என் மனைவி உமாவும் கூட வருகின்றோம் என்றார். 4 பேர் 6 பேராகிவிட்டோம். வெளியிலோ மழை நிற்கவில்லை. அதனால் என்ன என்பது போல் நான் மேற்கொண்ட குரு தரிசன யாத்திரைக்குள் நம்ப மாட்டாத அதிசயங்களும் அரங்கேறத் தொடங்கின. என் வீட்டுக்கு 100 மீட்டர் தொலைவில் இருந்தது டவுன் பஸ் நிறுத்தம். பஸ் டிரைவர் தப்பித்தவறி கூட நிறுத்தத்தை தவிர வேறெங்கும் நிறுத்த மாட்டார். அப்படிப்பட்டவர் நான் வாசலுக்கு வந்த நொடியே பஸ்ஸை நிறுத்தி எங்களை ஏற்றிக்கொண்டார். திருவள்ளூர் பஸ் நிலைய வாசலில் இறக்கி செங்கல்பட்டு செல்லும் பஸ்ஸை பிடிக்கும் எண்ணத்தோடு நடந்த பொழுது ஒரு திருவள்ளூர் பேருந்து எதிரிலேயே வந்தது. அதில் செங்கல்பட்டு செல்லவும் இடம் இருந்தது. ஒரு ஆச்சரியம் போல 6 பேர் ரிசர்வ் செய்துவிட்டு என்ன காரணத்தினாலோ வரவில்லை. அந்த இடம் அப்படியே எங்களுக்கு கிடைத்தது. செங்கல்பட்டில் இறங்கி அங்கிருந்து காஞ்சிபுரம் சொல்ல விழைந்த பொழுது காஞ்சி மடத்து வேன் அங்கு வந்திருந்தது ஆச்சரியம் அளித்தது. மடத்தில் உள்ள நீலகண்டையர் நான் குடியிருந்த வீட்டு உரிமையாளருக்கு சம்பந்தி. எனவே வெந்நீர் குளியல், மருந்து கஷாயம் என்று அவர் பார்த்து கொண்டார். அதன் பின் சற்றே ஜுர உடம்போடு பெரியவரை தரிசிக்க புறப்பட்டேன். முதலாக தரிசிக்கப் போகின்றோம், வெறும் கையோடா போவது என்று வெளியிலே பூக்காரியிடம் பூ கேட்டேன். ஒரு மல்லிகை பூப்பந்தையை கொடுத்து விட்டாள் என் மனைவி. அம்மா, ராஜப்பா, அவர் மனைவி எல்லோரும் குளித்து தயாரானபடி இருக்க நான் மட்டும் தனியே பெரியவர் அமர்ந்திருக்கும் இடத்தை நோக்கி மல்லிகை பந்துடன் சென்றேன். சுவரில் சற்று சாய்ந்தபடி கால்களை நீட்டி அவர் அமர்ந்திருக்க அருகில் ஒருவர் என்றால் ஒருவர் கூட இல்லை. முன்னால் ஒரு மூங்கில் தடுப்பு. அதை பிடித்தபடி நின்ற நான் பூவை என்ன செய்வது என்று தெரியாமல் அதை விரித்து நீண்டு கிடக்கும் அவர் கால்களின் மேல் சாத்திவிட்டு நிமிர்ந்தேன். அடுத்த நொடி அந்த கால்கள் இப்படியும் அப்படியுமாக அசைந்து நின்றன. யாருமே இல்லை, நானும் பெரியவரும் மட்டும்தான். பேச விருப்பமாக இருந்தது. ஆனால் அவர் அமர்ந்திருந்த விதம், தோற்றம் தயக்கமளித்தது. மனதுக்குள் பலவிதமான எண்ணங்களோடு அப்படியே நின்றுவிட்டேன். அரை மணி நேரம் கூட அப்படி நின்றிருப்பேன். பின் என் மனைவி, மகள் மற்றும் ராஜப்பாவும் உமாவும் வந்திட தரிசனத்தை முடித்தோம். அப்படியே காமாட்சி அம்மன், வரதராஜர் என்று ஒரு ரவுண்டு. மாலை வரவும் செங்கல்பட்டு நோக்கி புறப்பட்டோம். காலை வந்த அதே பஸ் வேன் செங்கல்பட்டில் எங்களை கொண்டு விட்டது. முதல் நாள் வந்த அதே பஸ், அதே டிரைவர், கண்டக்டர் செங்கல்பட்டில். அடுத்த ஆச்சரியம் போல மதுரையிலும் முதல் நாள் ஏறிய அதே டவுன் பஸ், அதே டிரைவர், கண்டக்டர் வீட்டு வாசலில் என்றால் வீட்டு வாசலிலேயே இறக்கிவிட்டனர். எனக்கு உடல் நலமில்லை என்பதும் நான் ஒரு தரிசனம் மேற்கொள்ளப் போகிறேன் என்பதும் இவர்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்?
என்னுடைய மனைவி, அம்மா, ராஜப்பா, உமா எல்லோருமே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இது முழுக்க முழுக்க பெரியவருடைய கிருபை என்றனர். கிருபையின் உச்சம் என்ன தெரியுமா? அவர் காலடியில் நின்றிருந்த நிலையில் சொந்தமாக ஒரு வீடில்லாத வேதனையை நான் பிரதிபலித்திருந்தேன். ராஜப்பா தனக்கொரு பிள்ளை இல்லாத குறையை பிரதிபலித்திருந்தார். அதன்பின் நான் புது வீடு கட்டி குடியேறினேன். கிரகப்பிரவேசத்தில் ராஜப்பா எனக்கு உதவியாக சாப்பாடு பரிமாறும் பொழுது தகவல் வருகின்றது, உமாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக. ஒரே நாளில் இருவருக்கும் வரம். இது தற்செயல் என்று கூற முடியுமா? மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த காய்ச்சலில் விழுந்தடித்து சென்று நான் தரிசித்துவிட்டு வந்த 30வது நாள் மகா பெரியவர் முக்தி அடைந்து விட்டார். குணமடைந்த பிறகு செல்வோம் என்று கருதியிருந்தால் பெரியவரின் தரிசனமே கிடைத்திருக்காது. இதை என்னவென்று சொல்வது? மனதுக்குள் குருவாய் கருதி உருகி கொண்டிருந்த எனக்கு கல்கி வழியாகவே விடை தந்தவர் திருவடி தீட்சை தரவும் விரும்பி அதற்கான விருப்பத்தை ஏற்படுத்தி பயணிக்க வைத்து அழைத்து அனுக்கிரகமும் செய்திருக்கின்றார் என்பதை அன்றி வேறு எதை சொல்ல. நம்முடைய மதத்தில் எனக்கு மிகவும் பிடித்த விஷயமாக நான் கருதுவது, ஒருவரை பார்க்கும் பொழுது அவரை பற்றி நாம் சில அடிப்படை விஷயங்களையாவது அறிந்து கொள்ள முடிகிறதே என்பதைத்தான். அதே என்றால் எதை? நெற்றி திலகம், கழுத்து தாலி, காலில் மெட்டி, வகிட்டு குங்குமம், இவைகளில் ஒருவரின் பக்தி சார்பை, அதிலும் அவரது மார்க்கம் சைவமா வைணவமா என்பதை கூட பளிச்சென்று நாம் புரிந்து கொண்டு விடலாம். இந்த மட்டில் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அவர்களின் தாலி மற்றும் மெட்டியால் பெரும் பாதுகாப்பு ஏற்பட்டு அவர்களை அது பாதுகாப்பதாகவும் நான் நம்புகின்றேன். இவள் மனமானவள் என்பது தெரிந்தே வாலிபரசனை வாளை சுருட்டி கொள்ளுவதும், இவள் தாயாகப் போகிறார் அல்லது தாயாகிவிட்டவள் என்று உணர்ந்து அவள் வரையில் ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி கொள்வதையும் பல பேரிடம் பார்த்திருக்கின்றேன். இந்த மட்டில் பெண்ணுக்கு குங்குமம், ஆணுக்கு விபூதி, திருமண் என்கின்ற அடையாளங்களை ஒரு பழக்கமாகவும் வழக்கமாகவும் ஆக்கி அளித்திருக்கின்ற அந்த ஆன்மீக நெறிப்பாட்டின் பின்னால் ஒரு பெரும் பொருளே இருக்கின்றது. இதற்கான விடையை நான் எவ்வளவோ பேரிடம் கேட்டிருக்கின்றேன். யாரும் நெற்றியில் தரிக்கும் விபூதிக்கோ இல்லை திருமண்ணுக்கோ என் நெஞ்சம் நிறையும் வண்ணம் ஒரு பதிலை சொன்னதில்லை. கண்ணதாசன் மட்டும் தன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஓரளவுக்கு சொன்னார். ஒவ்வொரு முறை விபூதியை தரிக்கும் பொழுதும் ஒவ்வொரு இந்துவும் இந்த உடம்பும் ஒரு நாள் இந்த விபூதி சாம்பல் போல ஆகப்போகின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். திருமண்ணோ இந்த உடம்பை மண் தின்னப் போகிறது என்று சொல்லாமல் சொல்கிறது. எனவே நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கை வாழும் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அர்த்தமுள்ள செயல்பாடுகளுக்கு ஒதுக்கி அடக்கத்துடனும் ஆரவாரம் இல்லாமலும் வாழ வேண்டும் என்று விபூதி திருமண்ணுக்கு அவர் சொன்ன பொருள் ஏற்புடையதாக இருந்தது. பெரியவரோ இந்த மட்டில் வெகு ஆழமான விளக்கத்தையே அளித்திருக்கின்றார். அதை நான் அறிய நேர்ந்த பொழுது என் நெற்றி திருமண் ஒரு சார்புக்குறியாக மட்டும் நான் கருதவில்லை. நம் சான்றோர்களின் ஆழமான பேரறிவை எண்ணி வியந்து போனேன். விறகினை அக்னி எரித்து சாம்பலாக்குகின்றது. இறுதியில் அந்த சாம்பலே பஸ்மமாக மிஞ்சுகிறது. அதே போல ஞானம் என்கின்ற நெருப்பு மனித வாழ்வின் கர்மங்களையெல்லாம் எரித்து பஸ்மமாக்குகிறது என்கின்றான் கண்ணன் கீதையில். கண்ணனின் கருத்துப்படி பார்த்தால் ஞானத்தின் தோற்றம்தான் பஸ்மம், அதாவது விபூதி. இதை சுட்டிக்காட்டி தன் கருத்தை கூற முன்வரும் பெரியவர் வெகு அழகாக அதற்கு அஸ்திவாரம் விடுகின்றார். பல வண்ணங்களை கொண்ட பொருட்களை காண்கின்றோம். ஆனால் அவை அவ்வளவும் எரிந்த பின் மாறிவிடுகின்றன. கடைசியில் வெளுத்து போய்விடுகின்றன. நாம் சாயம் வெளுத்து போய்விட்டது என்கின்றோம். சாயம் என்பது வேஷம். வேஷம் போன பின் இருப்பதே மெய். மெய் என்றால் ஆத்மாவின் வடிவம், தூய வெண்ணிறம். வடிவம் கொடுத்தால் அது விபூதி. பொய்யானது இந்த தேகம். இதன் மேல் விபூதியை பூசிக்கொள்ளுகிறோம். ஒரு நாள் இதுவும் எரிந்து இறுதியில் இந்த வெண்ணிற விபூதியை சார்ந்து நிற்கின்றது. ஆக விபூதி நாம் யார் என்பதையும் நம் முனிவு எப்படிப்பட்டது என்பதையும் முதல்லேயே சொல்லிவிடுகிறது என்கின்றார். அப்படியே திருமண்ணுக்கும் விளக்கம் தருகின்றார். வைஷ்ணவர்கள் துளசி செடியின் அடிமண்ணைத்தான் திருமண் என்று இட்டுக்கொள்வார்கள். அதை உடம்பில் 12 இடங்களில் இட்டுக்கொள்வார்கள். அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது விஷ்ணுவின் நாமங்களாக கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, கிருஷிகேச, பத்மநாப,
தாமோதர என்று சொல்லி இட்டுக்கொள்ளுவார்கள். இப்படி நாமங்களை சொல்லி இட்டுக்கொள்வதால் தான் பின்னாளில் நாமம் போடுவது என்று ஆகிவிட்டது என்கின்றார் பெரியவர். என்ன ஒரு நேர்த்தியான வியாக்கியானம்! பெரியவரின் இந்த கருத்தை தெய்வத்தின் குரல் வாயிலாக அறிந்த பிறகு விபூதி திருமண்ணை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் சொன்ன சாயம் வெளுத்து விட்டது என்ற உதாரணமும், நாமம் சொல்லி போட்டது நாமம் போடுவது என்று ஆகிவிட்டதும் நினைவுக்கு வரும். அடுத்து பெரியவரின் விளக்கத்தில் விநாயகரையும் சரஸ்வதியும் நான் விளங்கி கொண்டதை கூறியே ஆக வேண்டும். சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே நமக்கு மிகவும் அணுக்கமாடுகின்ற தெய்வங்கள் இந்த இருவர்தான். ஆனை உம்மாச்சி என்று விநாயக பெருமானை நமக்கு நம் பெற்றோர் அறிமுகம் செய்து வைப்பர். யானை முகத்துடன் கூடிய அந்த தோற்றமே நம்மை வெகுவாக கவர்ந்துவிடும். அடுத்து இவருக்குத்தானே ஆலமரத்தடி, அரச மரத்தடி, ஆற்றங்கரை என்று எங்கு பார்த்தாலும் இடம். இதில் பிள்ளையார் சதுர்த்தி வந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். களிமண்ணை எடுத்து வைத்து பிள்ளையார் பிடிக்க பாடாய்ப்பட்டு, ஆனால் எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு பருவத்தை உருவாக்கி முடித்து விடுவேன். அத்தனை சிரமப்பட்டு படித்த பிள்ளையாருக்குத்தான் பிறகு பூஜைகள். அதிலும் பிள்ளைகளுக்கு மிக பிடித்த கொழுக்கட்டை, அவல், பொரி, வெல்லம் வகை வகராக்கள். எனவே பிள்ளைகளின் மனம் கவர்ந்த தெய்வம் யாரென்றால் பிள்ளையார்தான் முன்னிற்பார். பரீட்சை எழுதும்போது பிள்ளையார் சுழி என்று பேப்பரின் தலையில் ஒரு சுழி சுழித்த பிறகே பாடங்களுக்கு விடை ஆரம்பமாகும். இப்படி பால்ய பிராயத்தில் மனம் நிரம்பிய தெய்வமாக திகழும் பிள்ளையாருக்கு எதனால் யானை தலை? அடுத்து அவர் ஏன் தொந்தியும் தொப்பையுமாக இருக்கிறார் என்றெல்லாம் கேள்விகள் எழும். இதற்கு புராண ரீதியாக எவர் சொன்ன பதிலும் என்னை கவரவில்லை. பெரியவர் சொன்ன பதில் மட்டும் பசை போட்டு ஒட்டி கொண்டு விட்டது. விநாயகமூர்த்தியிடம் சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன. இவருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக? விக்னேஸ்வரர் நம் தந்தையான ஈஸ்வரனை பார்த்து உன் சிரசையே எனக்கு பலிகொடு என்று கேட்டுவிட்டாராம். எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் செய்தால்தான் கணபதிக்கு பிரீதி உண்டாகின்றது. அப்படி தியாகம் பண்ணுவதற்கு நம்மை தயார்படுத்தத்தான் ஈஸ்வரன் தன்னை போலவே 3 கண்களை உடைய தேங்காயை படைத்தானாம். அதை நாம் பிள்ளையாருக்கு உடைக்கும் பொழுது அவர் கோரிக்கையும் நிறைவேறுகின்றது. அடுத்த தேங்காய் ஓடுதான் நான் என்னும் அகங்காரத்தை குறிக்கும். பக்தியின் பெயரால் அதை உடைத்து நொறுக்கும் பொழுது உள்ளே அமிர்தமாக இளநீர் வெளிப்படுகின்றது என்று தேங்காய் உடைப்பதற்கான சூட்சுமத்தை கூறும் பெரியவர் பிள்ளையாரின் ரூபத்துக்கு தரும் விளக்கம்தான் அற்புதமானது. கணபதியை காட்டிலும் சரீரத்தில் பருமனான சுவாமி வேறு யாரும் இல்லை. சிரசு யானையின் தலை, பெரிய வயிறு, பெரிய உடம்பு. அவருக்கு ஸ்தூலகாயர் என்று பெயர் உண்டு. மலை போல் இருக்கிறார். ஆனாலும் சின்ன குழந்தை. சரி, குழந்தைக்கு எது அழகு? நன்றாக சாப்பிடுவதுதான். கொழுக்கென்று இருக்க வேண்டும். அதனால்தான் அவரும் அப்படி இருக்கிறார். இப்படிப்பட்டவருக்கு மிகச்சிறிய மூஞ்சூர்தான் வாகனம். அந்த மூஞ்சூரால் இத்தனை கனமானதை தாங்க முடியுமா என்று நாம் கேட்கலாம். ஆனால் அது தாங்க போய்தானே வாகனமானது. எப்படி? தன்னை தாங்குபவர்களுக்கு அவர் பாரமில்லாமல் லேசாக ஆகிவிடுகிறாராம். அதை இப்படியும் சொல்லலாம், கணபதியை மனதில் வைத்தால் மனது லேசாகிவிடும். இப்படி தோற்றம் வாகனத்துக்கு எளிய விளக்கத்தை வாழ்வியல் தன்மைகளோடு பொருத்தி கூறும் பெரியவர் அந்த யானை முகத்துக்கும் ஒரு விளக்கம் தருகின்றார். ஒவ்வொரு பிராணிக்கும் அதன் ஒரு அங்கத்தால் சிறப்பு. ஆட்டுக்கு நெற்றி, மயிலுக்கு தோகை, மானுக்கு வால். இந்த வரிசையில் யானைக்கு சிறப்பு அதன் தந்தத்தில். அதனால்தான் பிள்ளையார் இந்த தந்தத்தை ஒடித்து மகாபாரதம் எழுதினார். இன்னொரு சமயம் இந்த தந்தத்தாலேயே அசுரன் ஒருவனையும் கொன்றார். இப்படி தன் தந்தத்தை ஆயுதமாக பேனாவாக ஆக்கி காட்டியவர். இப்படிப்பட்டவரை எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கும் அலுப்பு தட்டுவதில்லை. ஆகாய சந்திரன், சமுத்திரம், யானை இதையெல்லாம் அலுப்பு தட்டுவதே இல்லை. இவரை பார்த்தால் மட்டும் எப்படி தட்டும்? பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க தோன்றும். மனது நிரம்பும். ஆனாலும் பாரமாகாமல் லேசாக ஆகிவிடும். இப்படிப்பட்டவருக்கு எதிரில் நின்று நாம் தோப்புக்கரணம் போடுகின்றோமே, அதற்கு யார் காரணம் தெரியுமா? மகாவிஷ்ணுதான். இதை ஒரு விளையாட்டு கதையாக கூறுகின்றார் பெரியவர். ஒருமுறை மகாவிஷ்ணுவை பார்க்க வந்த மருமக பிள்ளையான பிள்ளையார் விஷ்ணுவின் கையில் இருந்த சக்கரத்தை பார்த்து பரவசமாகி அதை எடுத்துக்கொண்டு விளையாடத் தொடங்கிவிட்டாராம். ஆயுதங்களுக்கெல்லாம் ஆயுதமான சக்கராயுதம்
பிள்ளையாருக்கு விளையாட்டுப் பொருள் என்னும் பொழுது பிள்ளையார் எத்தனை பெரிய சக்தி வாய்ந்தவர் என்று கருத வேண்டியிருக்கிறது. எத்தனை குழந்தை மனம் என்றும் எண்ண வேண்டியுள்ளது. மகாவிஷ்ணு அதை திரும்பப் பெறுவதற்காக கெஞ்சி பார்க்கிறார். அசுரர்களை ஓட ஓட விரட்டும் அந்த ஆயுதம் பிள்ளைச்சாமி என்பதால் அதுவும் சேர்ந்து விளையாடுகின்றது. அதை பிடுங்கவும் விஷ்ணுவுக்கு மனம் வரவில்லை. இறுதியில் பிள்ளையார் சக்கரத்தை தன் வாயில் போட்டுக்கொண்டு, எங்கே எடுத்துக்கோங்க பார்க்கலாம் என்று துள்ளி குதிக்கிறாராம். மகாவிஷ்ணுவுக்கு ஒரே ஒரு உபாயம் தோன்றியதாம். கண்ணனாக அவர் செய்யாத குறும்பா? குறும்புக்கு இலக்கணம் படைத்த விஷ்ணு விநாயகரின் குறும்பையும் வினயமாகவும் அணுவதற்கு முடிவு செய்கிறார். விநாயகரை கலகலவென்று சிரிக்க வைத்து விட்டால் போதும், வாயிலிருந்து சக்கரம் வெளியே விழுந்துவிடும். அதற்காக தன் காதுகளை பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழுந்து கெஞ்சுவது போல் பாவிக்கவும் பிள்ளையார் கலகலவென்று சிரித்தாராம். சக்கரமும் உருண்டு கீழே விழுந்திட விஷ்ணு எடுத்து கொண்டாராம். தோர்பி கர்ணம் என்று இதற்கு பெயர். தோர்பி என்றால் கைகள், கர்ணம் என்றால் காது. கைகளால் காதை பிடித்து போட்டதால் தோர்பி கர்ணமாயிற்று. அதுவே தோப்பு கர்ணமாகிவிட்டது என்று பிள்ளையாருக்கு தோப்பு கர்ணம் போடுவதன் பின்புலத்தில் பெரியவர் சொன்ன இந்த கதையில் விஷ்ணுவே விநாயகருக்கு கட்டுப்படுவது, உடன் விளையாடுவது என்பதெல்லாம் மானுட பாவனைகள். சூட்சும பொருள் விநாயகர் பிரணவஸ்வரூபி. ஓம் என்று எழுத்தின் வடிவம். இந்த ஓம் எனும் ஒலியில் இருந்தே இன்று நாம் பேசும் பேச்சுக்களும் எழுத்துக்களும் உருவாகின. தோப்புக்கரணம் போடும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த கல்வி ஞானம் பிள்ளையார் சிரித்த மாதிரி கலகலவென்று மகிழ்ச்சி தருமளவு ஒரு மலர்ச்சி ஏற்படும் என்பதுதான். இங்கே நாம் தான் விஷ்ணு, அதாவது அந்த பரமாத்மா வேறு, நாம் வேறு இல்லை. அவனிலிருந்து வந்த நாம் நமக்குள் இருக்கும் அவன் என்று இதை கொள்ள வேண்டும். சக்கரம் சுழலக்கூடியது, காலமும் சுழலக்கூடியது, நில்லாதது. எனவே சக்கரம் காலம் என்று நாம் பொருள் கொண்டு இந்த கதைக்குள் புகுந்தால் வியப்பே மேலிடும். பேருண்மைகளை தத்துவமாக எழுதி வைத்தால் அதை என்றாவது எவராவது திருத்தியும் மாற்றியும் எழுதிவிடச் சாத்தியம் அதிகம். கதையாக ஆக்கிவிட்டால் எவரும் உள்ளே புகுந்து திருத்திட இயலாது. எனவேதான் நமக்கான பேருண்மைகள் இப்படி கதை சம்பவங்களாக ஒளித்து வைக்கப்பட்டன. அதை பெரியவர் போன்றவர்கள் துளியும் தன்னை மையப்படுத்தி மேதைத்தன்மையின்றி யதார்த்தமாகவும் எளிதாகவும் கூறிடும் பொழுது புரிய வேண்டிய அளவு அவ்வளவு பேருக்கும் எளிதாக புரிந்துவிடுகின்றதே. இப்படித்தான் எனக்கும் விபூதி புரிந்தது, திருமண் புரிந்தது, விநாயக பெருமானும் புரிந்தார், தோப்புக்கரணமும் புரிந்தது. அடுத்தது பெரிய அளவில் புரிந்தவள் அந்த கலைவாணி என்கின்ற சரஸ்வதி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.